நான் வேத பகுதிகளாக கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 வசனங்கள் தொடர்ந்து 20 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலங்களிலே அநேக உவமைகளை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உவமைகளாக சொன்ன காரியங்கள் நமக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகம் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே சேனைகளின் கர்த்தர் தாமே நீதிநெறி புஸ்தகத்தை வைத்து அதன்படி தம்முடைய ஜனங்களை நீதியின் வழியாக நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை பார்க்கப்படும் பொழுது நீதிபரராக இருக்கக்கூடியவர் மாம்சத்தின் திரை வழியாக இந்த மண்ணிலே பிறந்து அந்த நீதியை பாவமாக இருக்கிற மனிதர்கள் மீது நீதிபரராக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பாவமானார் என்பதை நாம் நாளிலே பார்க்கிறோம். இந்த பகுதியை நான் எடுப்பதற்கு சில காரணமும் உண்டு. ஏன் என்று சொன்னால், நாம் அந்த இறை எச்சம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரியான அந்த காரியங்களிலே தேவ சமூகத்தில் நம்முடைய இணைப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதனை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனை இங்கு ஆண்டவர் சந்திக்கிறதையும் அம்மனிதனுடைய சந்திப்பினுடைய நோக்கத்தையும் கடைசியில் அவன் எப்படியாக செய்கிறான் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த 3 பகுதியிலையும் இவனை குறித்ததான தரவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரவுகளை வைத்து நாம் பார்க்கப்படும் பொழுது, வேத புஸ்தகத்தினுடைய தரவுகளை வைத்து பார்க்கப்படும் பொழுது, இந்த பகுதியில் 16வது வசனத்தை அந்த முதல் வரியை நாம் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து, இவனை குறித்து அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வரலாறு கிடையாது. ஆனாலும் வேத புஸ்தகத்தில் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவனுடைய பெயர் இங்கு குறிக்கப்படவில்லை. அவனுக்கு கொடுத்திருக்கிறதான அடையாளம் என்னவென்று பார்க்கப்படும் பொழுது, மத்தேயு தன்னுடைய பகுதியில் அவனை ஒருவன் என்று பயிர்விப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் மார்க்கை எடுத்துக்கொள்வோமானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். 10-17. இங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பெயர் ஒருவன் தான் இருக்கிறான். தனி மனிதனாக ஒருவனாக இங்கு அவன் நமக்கு அவனை குறித்ததான செய்தி இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் கூடுதலான ஒரு செய்தி என்னவென்றால், மத்தேயுவுக்கும் மார்க்குக்கும் உள்ளதான கூடுதலான ஒரு செய்தி என்னவென்றால், மத்தேயுவிலே ஒருவன் வந்து என்று இருக்கிறது, மார்க்கிலே ஒருவன் ஓடி வந்து இருக்கிறது. ஒரு சின்ன தகவல் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18வது அதிகாரம் 18 வாசிங்க. இங்கே கூடுதலான ஒரு நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அப்பொழுது தலைவன் ஒருவன் ஓடி வந்து, அதற்கு அடுத்தபடியாக நாம் மத்தேயுவுக்கு சென்று விடுவோம். அதற்கு பிறகு, அதாவது இங்கே தலைவன் என்று சொல்லப்படும் பொழுது ஆங்கில பைபிளிலே he was a ruler என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தலைவன் என்று சொல்லப்படுவது ரூலர். அவன் ஒரு சட்டத்திற்கான சட்டத்தை பிற மக்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறதாக இங்கே இருக்கிறார். பிறகு இவனை பார்க்கப்படும் பொழுது மத்தேயு 19-20வது வசனத்தை வாசியுங்கள். போதும். இப்போ இவன் யார் என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய வயது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய வயது எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லாதபடிக்கு கால அடிப்படையில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வாலிபன் என்று சொல்லப்படும் பொழுது அவன் வாலிபனாக இருக்கிறான். அதற்கு கீழே பார்க்கப்படும் பொழுது 22 வாசிங்க. அந்த வாலிபன் இப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் he was a ruler, அவன் ஒரு தலைவன். இரண்டாவது he was a younger, அவன் ஒரு வாலிபன். மூன்றாவது he was a rich man, அவன் ஒரு ஆஸ்தி உள்ளவனாக, ஒரு செல்வம் செழிப்பு மிகுந்தவனாக
சிறப்பான ஒரு பொருளாதார வசதி மிகுந்தவனாக இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவ ராஜ்யத்துக்குரிய தன்னுடைய ஊழியங்களை செய்து வந்ததான அந்த வேளையில் இவன் இதேச்சகரமாக திட்டமிட்டபடி அல்ல, யதார்த்தமான ஒரு சந்திப்பை அங்கே நிகழ்த்துகிறதை பார்க்கிறோம். அந்த சந்திப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை சந்திக்கப்படும் பொழுது அவன் அவரிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறான், ஒரு வேண்டுதலை வைக்கிறான். அந்த வேண்டுதல் என்ன என்பதை நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவன் கேட்கிற வேண்டுதல் 16வது வசனத்தில் இருக்கிறது. வாசித்து பாருங்கள். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு, அடுத்த சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, வாட் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கோரிக்கையை கேட்பதற்கு முன்பதாக அந்த கோரிக்கையை கேட்கக்கூடிய நபரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை, இவனுடைய கண்களிலே ஒரு தெளிவு இருந்திருக்கிறது. என்ன தெளிவு இருந்திருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை எந்த கணத்தோடு அவன் பார்க்கிறான்கிற வசனம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டதனால்தான் அவன் சொல்கிறான், நல்ல போதகரே என்று சொல்கிறான். நல்ல போதகரே என்று சொல்லப்படும் பொழுது ஆங்கிலத்தில் குட் மாஸ்டர் என்று இருக்கிறது. அப்போ இதற்கு முன்பதாகவே அவரை அறிந்திருக்கிறான், அவரை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு சராசரியான ஒரு மனிதன், இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சந்தித்த பொழுது நல்ல போதகர் என்று சொன்னால் அவருடைய போதகங்களை இவன் அறிந்து வைத்தபடினால்தான் அந்த வார்த்தையை இவன் பயன்படுத்துகிறார். அடுத்து இவனுடைய சிறப்பிலும் சிறப்பு என்று சொல்லப்படும் பொழுது அவன் கேட்கக்கூடிய கோரிக்கையில் இருக்கிறது. அவன் என்ன கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவையாக இருக்கிறது. வாசித்து பாருங்கள், அந்த பகுதியிலே என்ன அவன் கேட்கிறான், அதே வாசிங்க. நித்திய ஜீவனை அடைவதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நல்லா பாருங்களேன், நம்முடைய இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பெல்லாம் ஆராதனைக்கு வரக்கூடிய சபைகளில் அதிகம் பேர் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்கள், வாலிப பிள்ளைகள் அவ்வளவாக இருக்காங்க. இவனுடைய பார்வையை பாருங்களேன். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா, இவனுடைய பின் வரலாறை பார்க்கப்படும் பொழுது இவன் இன்றைய காலகட்டத்தினுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செல்வச்சியமானாக இருக்கிறான். தனக்கு வேண்டிய விஷயங்களை அடைந்து கொள்வதற்கு அவன் ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் எல்லாவற்றையும் அணிவித்துக் கொள்ளத்தக்கான நிலைமையில் அவனுடைய வயசு வாலிபமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு வாலிபனாக இருந்து பொருளாதார தடையின்றி ஒரு அதிகார வட்டத்திற்குள்ளாக அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக இருந்து இவைகளெல்லாம், இந்த தகுதிகளெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்கிற ஒரு சராசரியான ஒரு வாலிபனுக்கு இருந்து அவன் கர்த்தரை சந்திக்கப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானை சந்திக்கப்படும் போது அவனுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? இந்த கோரிக்கையை நாம் வைப்போமா என்று பானால் சுத்தமாக வைக்க மாட்டோம். அவன் என்ன கேட்குறான்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன கேட்டிருக்கணும்? இப்போ சராசரியாக நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அந்த பகுதியில் கோரிக்கையை நிறைய கொண்டு போகிறாங்க. எங்கள் தெருவில் என்ன செய்யலை, குடிநீர் பைப்பு இல்லை. எங்கள் பகுதியில் என்ன செய்யலை, பஸ்ஸு போக்குவரத்து இல்லை. எங்களுக்கு மின்சார விளக்கு என்ன செய்யலை, சரியாக என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. எங்களுக்கு சால வசதி கிடைக்கப்படலை. என் பையனுக்கு வேலை இல்லை. ஐயா, எனக்கு இன்னும் பென்ஷன் வரலை. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் சந்தித்த ஒரு கண மாத்திரத்தில் இவன் சொல்கிற வார்த்தை, ஐயா, உங்களிடத்தில் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மண்ணுக்குரிய அழிவுள்ள இந்த வாழ்க்கையிலிருந்து எப்போவுமே அழியாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்
இவர்தான் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு அவருடைய பார்வை எங்கே இருக்கிறது. ஆண்டவரும் அவனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்டவர் அவனை குறித்ததான எல்லா விஷயங்களையும் தெரிந்துதான் அவனிடத்தில் மீண்டுமாக பேசுகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவன் கேட்ட அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு ஆண்டவர் பேசுகிறதை பாருங்கள். 17ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர் அந்த வார்த்தையிலே எவ்வளோ வருத்தம் இருக்கணும். என்னை நல்லவன் நீங்கள் எப்படி சொல்கிற அப்படின்னா, இதுக்கு சங்கீத புஸ்தகம் 14 ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் பூமியை கண்ணோக்கி பார்த்தேன், பூமியில் தேவனை தவிர நல்லவர்கள் வேறு யாரும் கிடையாது. எல்லாரும் ஏகமாக என்ன செஞ்சுருக்காங்க? கெட்டு போயிருக்கிறாங்க. பூமியில் யாருமே நல்லவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பூமியில் நிற்கக்கூடிய தேவாதி தேவனாகிய இருக்கக்கூடிய மனித ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறான்? நல்ல போதகரே சொல்கிறான். அதான் ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு தான். இவனுடைய கண்ணோட்டமும் சரிதான். நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, என்னை நீ நல்லவன் சொல்லுவான எப்படி நீ சொல்கிற? ஏன்னா அப்போ தான் அவனை சந்திக்கிறார். சொல்கிறேன், இந்த சங்கீதத்தில் சொன்ன அந்த வசனத்தை மறுபடியும் இங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா, நீ வாழணும்னு நினைச்சு. இங்கே நித்திய ஜீவன் சொல்லையில் நித்திய ஜீவன்னா என்ன? அந்த இந்த வசனங்கள் கீழே வரையில் நீ சம்பூர்ணராக இருக்க விரும்பினான் அப்படின்னா இங்கேயே. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் சபையை வச்சு நடத்துகிறேன், நான் விசுவாசி ஆகி 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சபையில் இருக்கேன், நான் வேத புஸ்தகத்தோடு ஆண்டவரோடு நெருக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுனால அல்ல. அவருடைய வருகை வரப்படும் பொழுது, கனப்பொழுதிலே வரப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். எப்போதும் தயாராக இருக்கும். ஒரு இடத்துல சொல்லையில பேதுரு அவர்களோடு நெருங்கி தான் வாழ்கிறாரு. என்னைய குறித்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பொதுவான ஒரு கேள்வியை வைக்கிறாரு. எல்லா சீசரும் வாயை பொத்திட்டு கம்முன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு மட்டும்தான் என்ன செய்கிறாரு? முந்துறாரு. என்ன முந்துறாரு? நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோன்னு சொன்ன உடனே அடுத்த கணமை நீ சொல்கிற தப்புன்னு ஆண்டவர் சொல்லலை, நீ தான் சரியாக சொல்கிற, நீ சொல்லலை. இதை யார் சொல்கிறா? ஆண்டவரே உனக்கு வெளிப்படுத்தினால தான் இதை நீ சொல்கிற. சொன்னது மாத்திரமல்ல, அவனுக்கு சில அவார்டும் கொடுக்குற, அவனை அப்ரிசியேட் பண்ணுற. என்ன சொல்கிறாருன்னா, உன் மீது என்ன செய்வேன்? என்னுடைய சபையை கட்டுவேன்ற. பரலோகத்தினுடைய திறவுகோலையே உன் கையில் தான் என்ன செய்வேன்? கருதேன்னு சொல்லி முடிக்கிறார். அது சொல்லி முடிச்சு ஒரு செகண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவனை தான் அடுத்த செகண்டில் தள்ளிப்போ சாத்தானேன்ற, அப்பாலே போ சாத்தானேன்ற. அது அவ்வளவு சொல்லி அவ்வளோ அவார்டு கொடுத்து முடிஞ்ச அடுத்த கணமே மனுஷகுமாரன் மனுஷனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் என்ன செய்யப்படுவார்? அப்படி சொல்லையில் இவன் ரகசியமாக கூப்பிட்டு வந்து அவர் கண்டிக்கிறான். அந்த வசனம் அப்படி இருக்கு, அவரை கண்டித்துங்கிற வார்த்தை அதில் இருக்கு. இது நம்மளுக்கு என்ன பாடம் கொடுக்குதுன்னா, இந்த மண்ணால் எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்குரியவனாக இருக்கிறபடினால்தான் நம்ம அடிக்கடி கீழே விழுந்து என்ன செய்கிறோம்? எந்திரிக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் வேத புஸ்தகத்தோடு வேத வார்த்தைகளோடு பிரசன்னத்தோடு தொடர்பில் இருந்தாலும் கூட நமக்குத்தான் சில பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் என்பது இந்த இடத்துல நாம் கவனம் கொள்ள வேண்டும். நான் விசுவாசி தான், இன்னைக்கு மறுச்சா கூட ஆண்டவர் என்ன சொல்றார். இந்த மனநிலை யாருக்கு வருது அப்படின்னா, 70-80 வயசை கடந்தவங்களுக்கு கொஞ்சம் வருது. 100ல் ஒரு 10-20% வருது. ஏன்? அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி காலங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி, அவங்க இறைவனை நோக்கி கடவுளை நோக்கி தேவ விஷயங்களை நோக்கி எப்போ அவங்க தங்களை நகர்த்துறாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப தொடர்பு வைக்கிறாங்கன்னா கடைசி காலங்களில் கோயில் குளம்னு என்ன செய்ய ஆரம்பிச்சுறாங்க? சுத்த ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து அமைதி ஆண்டவரை என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார்.
அப்போ ஒரு வாலிப பையனுக்கு இந்த ஏக்கம் வருதுன்னு சொன்னால் இவன் சரியாக தான் இருக்கான்னு தான் சொல்ல முடியும். இவரை சரியான கண்ணோட்டத்திலாம் பார்க்க இங்கே ஆண்டவர் சில கற்பனையை எடுத்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய கற்பனையை இங்கே அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன் அதை ஞாபகப்படுத்துகிறான்னா, இன்னும் புதிய ஏற்பாட்டின் படி இவர் என்ன செய்யலை, நமக்காக என்ன செய்யலை, மறிக்கலை, ரத்தம் சிந்தப்படலை. அப்போ சில விஷயங்கள் அந்த பழைய ஏற்பாட்டுடைய கற்பனையில் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். என்னென்ன சொல்கிறான்னு பாருங்க, பட்டியல் போடுங்க. அதில் கொஞ்சம் வார்த்தையில் எடுத்து சொல்கிறார் பாருங்க. அவரை நோக்கி ஏன் இது அவனிடத்துல சொல்கிறாருன்னா, இது பூரா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறான். அதனால தான் இங்கே நியாய பிரமாணத்தையும் அவன் கையில் வைக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நியாய பிரமாணத்தை அழிக்கல, அதை நிறைவேற்றவே நான் வந்தேன்ற அதை இவன்ட்ட வைக்கிறார். வைக்கையில் அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகளில் சிலவற்றை அவனிடத்தில் வைக்கிறார். அது என்னென்ன என்று சொல்லப்படும் பொழுது பாருங்க, 1 கொலை செய்திருப்பாயாக, அப்புறம் 2வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 3 4 5 கற்பனை இந்த இடத்துல வைக்கிறார். 10 கற்பனைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதால் 5 வைக்கிறார். சொன்ன உடனே ஆண்டவரே இதெல்லாம் நான் மறந்துட்டேனே, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு வாழக்கூடிய, என்ன சொல்றீங்க இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த புத்தகத்தில் நான் படிக்கவே இல்லைன்னுமா. இது எந்த புத்தகத்தில் இருக்குது? இன்றைக்கு இருக்கிற ஒரு சகோதரனை கூப்பிட்டேன், எப்பா நீ இந்த கிறிஸ்துவ பாரம்பரிய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்திருக்க, உங்கள் வீட்டில் பைபிள் 1க்கு 10 இருக்குது, நீ சங்கீதம் 23 கொஞ்சம் சொல்லு. இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் இடத்துல எவ்வாறு விண்ணப்பம் பண்ண வேண்டும், வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரே, அந்த பிரார்த்தனை ஜெபம் என்ன, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த பிரார்த்தனையை கொஞ்சம் சொல்லுன்னா. ஐயா அதை நான் இன்னும் வாசிக்கலையே, அது சொன்னாங்க, அது சர்ச்சில் கேட்டிருக்கேன், ஆனால் நான் அது வந்து மனப்படம் எனக்கு தெரியாது, என் மயங்கொண்டு அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு கழிச்சு இப்போ சொல்கிறேன் இதை. என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் கேட்ட கேள்வியை இப்பொழுது நான் வைக்கிறேன் சபையில். இந்த வாலிப சகோதரன் இடத்துல ஆண்டவர் வைக்கிற காரியம் இது. 5 காரியத்தை சொல்றாரு, 5 பிரமாணங்களை சொல்றாரு, 5 கற்பனைகளை வைக்கிறார். அவனுக்கு இது தெரியுதான்னு கேட்கிறார். அந்த 5 பிரமாணங்களை இன்றைக்கு சொன்னா இதன்படி நடக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போதைக்கு சபையில் இந்த 5 வச்சு இதில் ஃபில்டர் பண்ணி வாங்கன்னு சொன்னால் யாரும் இல்லை. ஆனால் தேவாதி தேவன் ஆதி முதற்கொண்டு பிதாவின் இடத்துல இருக்கக்கூடியவர் இடத்துல அவன் சொல்கிறான், அந்த வாழ்வு என்ன சொல்கிறான்ற வாசிங்க. ஐ எம் ஃபாலோவுடு சைல்டுஹுட் பீரியடு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதிலிருந்து தானே வந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், வேற ஆட்ட சொன்னாலும் பொய்ன்னு சொல்லிடுவார். நீ பொய்யர்னு, யூ ஆர் லை சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன பிரமாணங்கள் எல்லாம் நான் என் சிறு வயசுலேருந்து என்ன செய்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன். அதை அப்படியே தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை அப்படியே வாழ்க்கையில் என்னுடைய நடைமுறையாக வாழ்வியல் முறையாக ஏற்று வருகிறேன். ஆனாலும் பாருங்க, அவனிடத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. பிரமாணங்களையே வாழ்விடமாக கொண்டிருக்கிற இவனிடத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. என்ன இந்த எம்டி பிளேஸ்ன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு தாகம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு தேஸ்ட் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஐ வாண்ட் டு எட்டர்னல் லைஃப். அதை கேட்குற இடத்துல சரியான இடத்துல சரியாக கேட்டிருக்கான். அவன் வச்ச கோரிக்கை சரி, அந்த கோரிக்கை யார் இடத்துல வைக்கணும்னு சொன்ன நினைச்சது சரி, அவன் யாருக்கிட்ட கேட்குறான்றது சரி. அவன் அப்படியே இங்கே கொண்டுட்டு வாங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கையும் களவுமா கண்டுபிடிக்கட்ட ஒரு ஸ்திரீ யூதருடைய கைகளிலே கல்கர் கொடுக்கப்பட்டு அவருடைய உயிரை வாங்க வேண்டும் என்று துரத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த ஸ்திரீ யாரிடத்தில் போய் தஞ்சமடைகிறார்? கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் தஞ்சமடைகிறார். அங்கே நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களிடத்தில் சம்பாதிக்கவில்லை, ஆண்டவர் அவர்களிடத்தில் தர்க்கம் பண்ணவில்லை, அவர்களை பார்த்து எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு காரியம்,
தரையில் அவர் என்ன செஞ்சார்? என்னுடைய கைகள்லாம் எழுதினார். அதனுடைய விளக்கம் என்ன? உங்களை யாராவது ஒருத்தன் பாவம் செய்யாமல் இருந்தானா இவர் மேலே என்ன செய்யுங்க? கல்லெறிங்க. அதுவும் பிரமாணத்துடைய புத்தகம் தான். அங்கே நின்றவர்கள் யாருமே என்ன செய்யல? இல்லை. நம்மளுக்கு வேத புத்தகம் சொல்லுது அந்த அம்மாவை தவிர அந்த இடத்துல யாரும் இல்லை, யாருமே கிடையாதுன்னு நம்மளுக்கு சத்தியம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரமாணங்களை கை கொள்வதில், பிரமாணங்களை நிறைவேற்றிக் கொள்வதில், பிரமாணங்களை உள்வாங்கிக் கொள்வதில் அவர்கள் உண்மையாக இருந்தால் என்பது வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. அந்த அந்த சம்பவத்தை அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் திருச்சபையில் வைப்போமானால், இன்றைக்கு விசுவாசிகளுடைய கையிலே கற்களை கொடுத்து அந்த அம்மாவை நிறுத்துவோமானால், எல்லாருடைய கல்லும் அந்த சகோதரியை உயிரை எடுக்கக்கூடியதான வாஞ்சியோடு இருந்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கார். நாங்கள் ஆற்றுக்களை, வைகை ஆற்றுல செவ்வாய்க்கிழமை எப்போதும் ப்ரேயர் பண்ணுவோம். அது ஒரு காலங்களில் ஒருவரை குறித்து நல்லாவே எங்களுக்கு தெரியும், அவர் இந்த காரியத்தை செஞ்சு வந்திருக்கிறார் என்றதான பிரச்சனை அங்கே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் எங்களிடத்தில் வந்து ஜெபம் பண்ணப்படும் பொழுது நான் இருப்பேன், எங்களுடைய ஊழியர் செல்லையா இருப்பார், மனாசே இருப்பார், பென்னி இருப்பார், எல்லாரும் இருக்கையில் அவர் ஜெபம் பண்ணையில் அந்த வார்த்தை எப்படி விழுகும்னா ஃப்ளூரலாக விழுகும். எப்படி விழுகும்? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை, நாங்கள் செய்த அக்கிரமத்தை, இங்கே நாங்கள், எங்களுக்கு, நாங்களுக்கு, என்னுடைய பாவம் என்று குறிப்பிட்டு வராது. இப்பவையே இதை பார்த்த நாங்கள் இன்றைக்கு சபையிலே அந்த சகோதரி நிற்குமானால், ஒருவேளை நான் கல்லை எரியாமல் போனால் திருச்சபையார் நான் பாவமான மனுஷன் என்று எனக்கு பட்டம் சூட்டி விடுவார்கள். நான் பரிசுத்தனாக காட்டுவதற்கு அவளை கொள்வதை தவிர வேறில்லை என்று சொல்வதற்கான தயார் நிலையில் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறது. ஒரு வகையில் அந்த யூதர்கள் கலைந்து சென்ற யூதர்களை நினைத்து இன்றைக்கு எனக்கு பெருமை உண்டு. ஏனென்றால் பாவத்துடைய வீரியம் இன்றைக்கு சபைகளில் அவ்வளவு இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தை தான் நம்ம கண்ணோக்கி இந்த சகோதரனை பார்க்கப்படும் பொழுது இவன் சரியாகத்தான் இருக்கிறான். நல்ல போதகர் என்ற ஆண்டவரை பார்த்து அவன் என்ன செய்கிறான் கூறுகிறான், யாரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேட்கிறான். அவனிடத்தில் நீண்ட நெடிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. யார் இதை கொடுப்பார் என்ற ஒரு தரிசனத்தோடு அதை கேட்கிறான். அவன் கேள்வியிலே தப்பு இல்லை. ஆண்டவர் அவனிடத்தில் வைக்கக்கூடிய டிமாண்டேஷன் 5 காரியங்களை சொல்ல, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படும் பொழுது அவன் அடுத்த கணமே சொல்றான், இது என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கை கொண்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தையை நான் பிரட்டி பார்க்கிறேன், டேய் நீ பொய் சொல்ற, நீ தவறாக உச்சரிக்கிறாய் என்று ஆண்டவர் அவனை கடிந்து கொண்ட வசனங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆலோசித்து பார்க்கப்படும் பொழுது அங்கு இல்லை. அப்படின்னா அவன் சொல்றது என்னது? உண்மை. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை பார்க்கையில் நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் அவனிடத்தில் உரை சொல்றார். எல்லாத்தையும் அலைஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இருந்தாலும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குறை இருக்கிறது. இப்போ நீங்கள் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் ஒருவன் தான் அவனை குறித்து நம்மளுக்கு முகவரி இருக்கிறது. மார்க்கில் மாத்திரம் எப்படி வந்தான் அவன்? ஒருவன் எப்படி வர்றான்? ஓடி வர்றான். அது மாத்திரமல்ல, ஹி வாஸ் அ ரூலர். அவன் 100க்கு அதிபதி. கொர்நேலியை பற்றி சகோதரர் சொல்லப்படும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 100 பேருக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரி. ஆனால் இவன் பாருங்க, அந்த ஸ்தானத்தை இழக்கிறான். தெருவில் ஆண்டவரை பார்க்குற இடத்துல அவன் என்ன செய்றான்? முழங்கால் போட்டு ஓடி வந்து சரண்டர் ஆகிறான். எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். அவனுடைய கேரக்டர் வைஸ் சரிதான், அவனுடைய வாழ்வியல் முறை சரிதான், அவன் பின்பற்றி வர்ற கற்பனைகள் சரிதான். ஆனால் 20வது வசனம் சொல்லி முடிக்குது, அந்த வாலிபன் எப்படி போறானா? அந்த வசனத்தை மட்டும் முடிச்சிருங்க. அவன் எப்படி கடந்து போறான்? துக்கம் நிறைந்தவனாக போகிறது. பிரியமானவர்களே, இது நம்முடைய தாயுடைய கற்பத்திலிருந்து இந்த பூமியிலே மண்ணிலே நாம் பிறந்து உலாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக ஆக்கப்பட்டு திருச்சபையிலே நாம் வசனங்களால் மறக்கப்பட்டு வந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கை பட்ட வெளிச்சமாக தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை என்ற வசனத்தை எனக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னதான் நாம் கிறிஸ்துவுக்களாக நின்றாலும் அந்த பரிபூர்ண சற்புணத்தை நாம் அடைய வேண்டும். எல்லா இடங்களிலும்
அப்படி என்ன பரிபூர்ண சர்க்கரை சொல்லப்படும் பொழுது பவுல் சொல்கிறார், தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். அந்த பரிபூர்ணம்ன்ற அங்கே தான் வரும். அந்த அந்த ஒரு அந்த ஒரு நிலையான ஒரு ஸ்டேட்டஸி, ஒரு மனநிலை. அது என்ன நிலையான மனநிலை? எனக்கு கேன்சரா, பரவாயில்ல, ஆண்டவர் என்னை அவ்வளோதான் கூப்பிட்டுட்டாரு, போயிட்டு வரேன்னு சொல்கிற அந்த பக்குவம். எனக்கு 1 கோடி லாட்ரி வந்துருச்சா, அந்த அந்த ஸ்டேட்டஸி, மனநிலை, அந்த பக்குவம், இதுதான் சம்பூர்ணமான குணம். ஒரு குடும்பத்தில் சுழட்டி அடிக்கையில், பிரச்சனை சுழட்டி அடிக்கையில் அலக்கடிக்காமல் நிற்கணும். யார் நிற்பா? ஆண்டவர்கள் நிற்கப்படும் பொழுது. ஒரு குடும்பத்தில் மிகப்பெரியதான ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அங்கே பெருமை இருக்கக்கூடாது. இது யார் நிற்பா? ஆண்டவரை ஸ்டாண்டர்டாக பிடிச்சி அந்த ஸ்டேட்டஸி, மனநிலை. இந்த மனநிலைக்கு பேர் தான் சம்பூர்ண சர்க்குணம். அது ஒரு கேரக்டரைஸ். இது அவன்கிட்ட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் அவனுடைய செல்வ செழிப்போடு இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டவன் நமக்கு வெளிப்படுது. அதுக்காக செல்வ செழிப்பு உள்ளவே ஆண்டவருடைய சமூகத்தில் போக முடியாதுன்னு இல்லை, அரிதாக இருக்கிறது என்றது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளுக்கு வசனங்கள் மூலமாக விளக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருச்சபையில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் வைக்கிறதான ஒரு பாடம் என்னவென்றால், இப்பேற்பட்டவனுடைய கதியே துக்கமாய் அவன் போனான் என்று பார்க்கப்படும் பொழுது ஆண்டவரை கட்டியாய் பிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆண்டவரோடு தொடர்பிலே இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு இடத்தில் இருக்க வேண்டியது. ஆவியானவரோடு நம்ம வாழ வேண்டும், அந்த பிசைவோடு இருக்க வேண்டும். அந்த இசைவு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய அவனுக்கே அந்த தாகம் இருக்கப்படும் பொழுது நமக்கு எப்பேற்பட்டதாக ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடப்புஸ்தகம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பவுல் சொன்னதை போல பட்டினியோ கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு ஒரு பட்டியலே போடுறார். இதுதான் அந்த லவ்கியோ, மன எதிரையும் அலைக்கடிக்காது. ஆக ஆண்டவர் கொடுத்த பட்டியலில் இவன் ஜெயிக்கப்படுகிறான். அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் இவன் தோற்கடிக்கப்பட்டவனாக துக்கம் நிறைந்தவனாக பின்னிட்டு போகிறான். 2 பேர் ஒரு ஆற்றாங்கரையை தாண்டி தன்னுடைய கிராமத்துக்கு செல்வது வழக்கம். அந்த ஆற்றாங்கரையை தாண்டுவதற்கு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு போட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. யார் வந்தாலும் இந்த கரைக்கு போயிட்டு ஜாமான்களை வாங்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறது, அந்த போட்டில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு பிறகு அங்கேருந்து வர்றவங்க கொண்டு வந்து இங்கிட்டு போடணும். இது ஒரு வழக்கம். நான் சொல்கிறது ஒரு கற்பனை கதை தான். 2 பேர் போய் அந்த போட்டில் ஏறுறான். அந்த கரையை கடக்கிறதுக்கு துடுப்பை எடுத்து செலுத்த ஆரம்பிக்கிறான். போட்டு நகருது, பிரயாணப்படுறான். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சாயங்கால வேலை, இருட்டாயிருது, இருள் சூழுது. இவன் போட்டு போடுறது என்ன செய்யலை, நிறுத்தலை. விடிய விடிய போட்டை செலுத்துறான். போய் சேர முடியல. அவன் பிரயாணப்பட்ட இடத்துக்கு சேரலை. விடிஞ்சிருச்சு. இவங்களும் தெளிஞ்சிட்டாங்க. கடைசியில் போட்டு எங்கே நிற்குதுன்னு பார்த்தா, போட்டு அவங்க கட்டியிருக்கிற தென்னை மரத்துலேருந்து என்ன செய்யலை, அதுக்கவே இல்லை. இவன் சாயந்தரம் வரையிலேயே அவன் ஒரு தண்ணியில் இருந்திருக்கான். இந்த தண்ணியை அவன் என்ன செய்யலை, கவனிக்கலை. ஒரு விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன். இங்கே நானும் பிரசங்கம் பண்ணுறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கிறேன், நானும் ஆண்டவருக்குள்ளே நிற்கிறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் பிரசங்கம் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் என்னை நான் நிதானித்துக் கொள்கிறேன், நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறேன். எப்பேற்பட்ட இந்த வாலிபனுடைய இந்த குவாலிட்டி எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆனால் அவன் போன விதத்தை பாருங்கள், வந்த விதத்தை பாருங்கள். எல்லாருக்கும் ரட்சிப்புடைய காலங்கள், அவங்கவுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலங்கள் மிகவும் வேகமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை நாம் பரிசோதித்து கொள்வதற்கு இந்த வாலிபனை நாம் உதாரண புருஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த செய்தியினுடைய வாஞ்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பொல்லாத காலங்களில் வாலிபர்களாகிய இங்கே இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்களுக்கும் வாலிப தம்பிமார்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டியது, உன்னுடைய வாலிப வயதை நீ எதிலே கட்டி கழித்து வாழ வேண்டும் என்றால் வேத வசனங்களோடு தேவ பிரசன்னத்தோடு நேருக்கு நேராக முகமுகமாய் சந்தித்த ஒரு வாலிபனுடைய வரலாற்றை இந்த பதிவிலே நாம் பார்க்கிறோம். ஓடி வந்தவன் துக்கமாக திரும்ப. இது நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவுரையாக மாறிவிடக்கூடாது. பவுலை போல நல்ல ஓட்டத்தை ஓடினேன், அந்த ஓட்டத்துடைய முடிவு எப்படி இருந்தது, ஜீவ திருடத்தை பெற்றுக்கொண்டு என்கிறதான நம்முடைய சாட்சி பகரக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதற்கு இடையில நம்முடைய கேரக்டரைஸ், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னா
சர்க்குணராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டேட்டஸ் எது வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஒரு மனநிலை கொடுக்கணும். அந்த மனநிலையையும் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்வு முறையும் ஆண்டவர் தாமே நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.